மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். அவங்க கட்சிக்காரங்களே கொஞ்சம் கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு திரியிறாங்களே, வர்ற நாள் ஓட்டையும் வராத பண்ணிவிடுவாங்க போல இருக்கு. ஆனால் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை பார்த்தா திமுகவில் இருக்கிறவனே திமுகக்கு எதிராக ஓட்டு போடுற மாதிரி பண்ணுவாங்க போல இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நகைச்சுவை பண்ணிகிட்டு இருக்காங்க. டே டு டே அஃபேர், இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அவங்க சிரிச்சிக்கிறதுக்கு நக்கல் பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஆள் இல்லைங்க, ஆள் பஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. தகவல் எனக்கு கிடைச்சது, ஏவா வேலுடைய குற்றச்சாட்டில் ஒரு 13 இடங்களில் ரெய்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் கரூரில் ஒரு இடத்துல ஏதோ ரெய்ட் பண்ணப்போ எல்லா டெண்டருக்கும் கமிஷன்கள் அங்கே தான் வாங்கியிருக்காங்க, எல்லா டெண்டர் கலெக்ஷனும் அங்கே தான் வாங்கியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 கோடிக்கு மேலே கடன் கொடுத்துருக்காங்க வட்டிக்கு. 10 கவுண்டர் பேங்க் மாதிரி வச்சுருக்காங்களாம். இப்போ அதெல்லாம் நோண்டி துருவுனாங்கன்னா யாரோ பேர் சொன்னாங்க, ஒரு ஆள் பினாமியா ஏவா வேலுது. இவ்வளோ லிக்விட் கேஷை வச்சுக்கிட்டு தான் இவர் திமுகவில் பொதுச் செயலாளர் ஆயிடலான்னு அந்த ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு சேவகம் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது எங்கேயோ போய் எங்கேயோ மாட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாட்ட போகிறாங்க. அடுத்த 6 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் திமுகவினரை பார்த்து காரி விமிழ்வார்கள். என்னையா இவ்வளோ கொள்ளையா, இது பகற்கொள்ளையா, பார்ட்டி ஃபண்டுன்ற பேரை வச்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் கரப்ஷன், இமாலய கரப்ஷன்லாம் நடந்துருக்கு. எல்லாம் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி. டெண்டர்கள்லாம் எவ்வளோ ரத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. அது அன்பில் மகேஷ் தம்பி ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கு வரான். இந்த அரசகுமார் இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 35 lakhs ரினிவலுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம ராஜ்மோகன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ஸ்கூலுக்கு 10 பைசா செலவு இல்லாமல் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் சார் அவர் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரா? முடியாத கதை. கேஎன்ஆர் ஆசைப்படுறாரு, மற்றவங்க ஆசைப்படுறாங்கன்னு இவர் போய் நின்னார்னா ஜெயிச்சாலும் பிரச்சனை. பையன்கிட்டேருந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை பிடுங்கினா குடும்பத்தில் குத்து வெட்டு நடக்கும், உள்கட்சி குழப்பம் வரும். ஜெயிக்கலைன்னா அதோட ஃபினிஷ். அரசியல் என்பது ஸ்டாலினுக்கு அஸ்தமனம் ஆகிடும். டிஎம்கேவோட இந்த ஜென்சி மீட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஜென்சி மீட் அப்படின்னா இளைஞர்கள் வருவாங்க, டிஎம்கே பண்ண சாதனைகளை அவங்க கிட்ட சொல்லி, இதெல்லாம் நம்ம பண்ண சாதனைகள் நம்ம கட்சி அப்படின்னு சொல்லி அது அவங்களோட பெருமையை பேசுகிறத விட்டுட்டு அப்படியே அதை ஸ்பூஃப் மாதிரி மாற்றிடுறாங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை எடுத்து கேலியாக பண்ணுறாங்க. பல்லவி அந்த குழந்தை விஷயத்தை அவங்க கேலி செஞ்சது பயங்கர கான்ட்ரவர்சியாக இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு அது ஒரு நகைச்சுவையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஜென்சி டிஎம்கேன்னு போட்டதே தப்பு. டிஎம்கே மெம்பர் தான் இருக்கிறான் உங்க கட்சியிலே. நீங்க யாரை கவர் பண்ணோம், யாரை புதுசாக இருக்கும் இளைஞர்களை அரசியலுக்கு வர விரும்பாத இல்லை. விஜய் அதை தான் பண்ணார். விஜய் எந்த கட்சி அரசியலிலும் ஈடுபாடு இல்லாதவர்களை, இன்னும் சொல்ல போனால் அரசியல் என்பது சாக்கடை என்று ஒதுங்கி போனவர்களை அரசியலை நோக்கி இழுத்தார். நீங்களும் அதில் அவர் அடிக்கணும்னா நீங்கள் அரசியல் விரும்பாத, அரசியலில் இல்லாத இளைஞர் தான். நீங்கள் போடும்போதே ஜென்சி டிஎம்கேன்னு போடுறீங்க. அவன் தான் அதர்வைஸ் டிஎம்கே பார்ட்டி மெம்பராக இருப்பானே. வீட்டுக்குள்ளேவே நீங்கள் பிரச்சாரத்தை நடத்தினீங்கன்னா நீங்கள் வெளியே ரோட்டுக்கு இல்லைங்க பிரச்சாரம் பண்ணோம். அவன் தானே வெளியே இருக்கிறான். இப்போ இவன் தான் ஏற்கனவே போட்டவன் தானே உங்களுக்கு ஓட்டு. ரெண்டாவது அது ஒரு பெரிய தப்பு. காரணம் ஆள் இல்லைங்க, ஆள் பஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அவங்க திராவிட கொள்கைகள், சித்தாந்தம், மத்திய மாநில அரசு உறவுகள், அப்புறம் மொழிப்பற்று, 2 language ஃபார்முலா, 3 language ஃபார்முலா, அப்புறம் திமுக ஆட்சி கடந்த 5-6 வாட்டி என்ன பண்ணியிருக்கு, சமூக நீதிக்கு என்ன பண்ணிச்சு, இது மாதிரி இளைஞர்களுக்கு வகுப்பெடுத்து சித்தாந்த பயிற்சி கொடுத்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தர் அட்டெம்ப்ட். அது ஒரு நல்ல முயற்சி, துவக்கம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காங்க. டே டு டே அஃபேர், இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க சிரிச்சிக்கிறதுக்கு நக்கல் பண்ணிக்கிறதுக்கு பயன்படலாமே தவிர இது அதை தாண்டி எதுக்குமே பயன்படாது. சொல்லப்போனால் அவங்க கட்சிக்காரங்களே கொஞ்சம் கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு திரியிறாங்களே, வர்ற நாள் ஓட்டையும் வராத பண்ணிவிடுவாங்க போல இருக்கு. இவங்க நோக்கம் இளைஞர்களே அரசியல் இழுக்கணும்,
திமுகவுக்கு ஆதரவாக இழுக்கணுன்றது. ஆனால் இவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்தா திமுகவில் இருக்கிறவனே திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுற மாதிரி பண்ணுவாங்க போல இருக்கு. இன்னும் வெறுப்பு தான் உண்டா? அதாவது அவங்க இது ரொம்ப சீப் இது. ஆனால் இவங்க இவ்வளோலாம் பண்ணிட்டு இருந்தா அவர் ஒரு செகண்ட் வந்து அசம்பிளியில் எங்கே உங்கள் அப்பாவை காணாமன்னு க்ளோஸ் பண்ணி விட்டார். அதனால் வந்துங்க டே டு டே பாலிட்டிக்ஸு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பேப்பர் படிக்கிறாங்க, நியூஸ் கேட்குறாங்க. நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு இளைஞர்களை இழுக்கணும்னா அதை தானே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆத்ம திருப்தி நீங்கள் அடைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் யூஸ் ஆகாது. ஸோ இன்றைக்கி கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட மாநாடு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்களை வந்து தடுக்கணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கட்சிக்காரங்க நிர்வாகத்திலேயோ காவல்துறையிலையோ தலையிடக்கூடாது. எங்கள் கட்சிக்காரத்தில் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் கடமையை செய்யுங்க. இது மக்களுக்கான அரசாங்கம், இது தாவேக ஆட்சி இல்லை, மக்களுக்கான அரசாங்கம் அப்படின்று இன்னைக்கு தெளிவாக கலெக்டர்கள் மத்தியிலையும் எஸ்பிக்கள் மத்தியிலையும் சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதான் எனக்கு பிடிச்சது. இப்படி தான் இருக்கணும் ஒரு அரசாங்கம். ஓட்டு தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நவ் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் 8 crore தமிழ் பீப்புள் இல்லையா? ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். இனி அவர் தமிழ் மக்களை நலன், தமிழ்நாட்டு நலனை தான் பார்க்கணுமே தவிர தாவேக்கா நலன், தாவேக்கா இது எலெக்ஷனில் எது நல்லா இருக்குமா? திமுக பார்த்து செஞ்சாங்கல்ல, இதனால் எவ்வளோ ஓட்டு வரும், இதில் எந்த பெண்கள் ஓட்டு வரும், இப்படி இருக்கக்கூடாது. ஓட்டுக்காக வேலையாக இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மேம்படுத்துவதற்கான ஆட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் மக்கள் ஆட்சி. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இது மக்களுக்கான ஆட்சி, இதில் என் கட்சி அந்த கட்சி எவனும் அரசியல் தலையிடே இருக்கக்கூடாதுன்னு. இது மாதிரி எப்படிங்க சொல்லுவாங்க? ஒரு ஆள் தைரியம் உண்டா? கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸு. இப்போ நான் இந்த ஆட்சி வந்து இந்த 50 நாளில் நான் பார்க்குறேன், தாவேக்கா ஒன்றிய செயலாளர் ரிமூவ்டு ஃப்ரம் போஸ்ட், கெட் அரஸ்டடு. அதெல்லாம் இங்கே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, தூக்கி போடுறாங்க. பதவியில் நீ இருக்க வேணாம், கட்சியில் நீ இருக்க வேணாம், நீ சட்டம் மீறினா உன்னை வந்து உப்பத்தினா தண்ணி குடிக்கணும், உள்ளே போ. எனக்கு தெரிஞ்சு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதனால் இப்படி தான் ஆட்சி இருக்கணும்னு மக்கள் விரும்புனாங்க. அது நடந்துட்டு இருக்குது. அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் நோண்டுறாங்கல்ல, லஞ்சத்தெல்லாம் எடுப்பாங்க போல இருக்கு. இப்போ இல்லை இப்போ ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. ஏவா வேலுடைய குற்றச்சாட்டில் ஒரு 13 இடங்களில் ரெய்ட் பண்ணாங்க இல்லையா? அதில் கரூரில் ஒரு இடத்துல ஏதோ ரெய்ட் பண்ணப்போ ரொம்ப பயங்கரமாக அதிர்ச்சி அடைக்கி, அதாவது ஒரு பேங்க் மாதிரி ஒன்று செயல்பட்டுருக்கு. அதுதான் கரூரில் ஹெட் குவார்ட்டர்னா தமிழ்நாடுக்கே எல்லா டெண்டருக்கும் கமிஷன்கள் அங்கே தான் வாங்கியிருக்காங்க, எல்லா டெண்டர் கலெக்ஷனும் அங்கே தான் வாங்கியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 கோடிக்கு மேலே கடன் கொடுத்துருக்காங்க வட்டிக்கு. 10 கவுண்டர் பேங்க் மாதிரி வச்சுருக்காங்களாம். இப்போ அதெல்லாம் நோண்டி துருவுனாங்கன்னா யாரோ பேர் சொன்னாங்க, ஒரு ஆள் பினாமியா ஏவா வேலுது. இவ்வளோ லிக்விட் கேஷை வச்சுக்கிட்டு தான், இவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக கேஷ் ஃப்ளோ வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து திமுகவில் பொதுச் செயலாளர் ஆயிடலான்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு சேவகம் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அதுக்கு வந்து ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது எங்கேயோ போய் எங்கேயோ வந்து மாட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாட்ட போகிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடுத்த 6 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் திமுகவினரை பார்த்து காரி விமிழ்வார்கள். என்னையா இவ்வளோ கொள்ளையா? இப்போ கொள்ளைன்னா யாரும் ஊழல் பண்ணாமல் இல்லை, இதுக்கு முன்னால் ஆனால் இது பகற்கொள்ளையா? பார்ட்டி ஃபண்டுன்ற பேரை வச்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் கரப்ஷன், ஹிமாலய கரப்ஷன்லாம் நடந்திருக்கு. எல்லாம் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி. இப்போ டெண்டர்கள்லாம் எவ்வளோ ரத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல், அதாவது வந்து பல மடங்கு அதிகம். இப்போ ஒன்றும் ஆனால் கார்பரேஷனில் ஒரு இது விட்ருக்காங்க டெண்டரு, இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஒழுங்குபடுத்தி அப்படி கொஞ்சம் சிமெண்ட், இதுக்கு எவ்வளோ ஆகும்ன்றீங்க? ஒரு 4 தெருக்கு 9 கோடியாம். 4 மடங்கு அதிகமாக போட்டிருக்காங்க. அதாங்க 1 கோடி கூட ஆகாதுங்க. அப்போ இந்த பணம் மேயர் பிரியாவை தான் போய் கேட்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஊழலை ஒழிச்சு கட்டுறதுல வெற்றி பெற்றிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஆனால் இது அன்எண்டிங் இஷ்யூ. 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னா
5 வருஷமும் அவங்க அதை பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அசந்தா போதும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்குதா, வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டு போகாது. அதனால் தாவேக அரசு இதை 24/7 வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். சீனிவாசன் அவர் மீதும் வந்து இப்போது கேஸ் போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அரசுகுமார் அவர் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு தடையில்லா சான்றிதழ் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் ஒரு பல கோடி கிட்ட. சிவசங்கரன் போன டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவருடைய பிஏன்னு சொல்லிட்டு இளஞ்செழியன் ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க, கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 23 லட்ச ரூபாய். எல்லாம் இல்லை நமக்கு கற்பனைக்கும் எட்டாத அமௌண்ட்டுகள் தான். 100 கோடி 200 கோடி. அந்த சிபிஎஸ்சி ஆசிரியர் சங்கம் அந்த யாரோ அவர் பேர் நந்தகுமார யாரோ பேசினார 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. அது அன்பில் மகேஷ் தம்பி ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கு வரான். இந்த அரசகுமார் இவங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 35 lakhs ரினியூவலுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம ராஜ்மோகன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ஸ்கூலுக்கு 10 பைசா செலவு இல்லாமல் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்களுக்கு இது என்ன நடப்பது நிஜமா, நம்ம ஏதாவது கற்பனையில் கனவுல இருக்கிறோமான்னு கிள்ளி பார்த்துக்கிறாங்க இந்த ஸ்கூல் நடத்துகிறவங்கெல்லாம். ஸோ அவங்க தே ஆர் நவ் கம்மிங் அவுட்டு. இப்படி பண்ணாங்க சார்னு எழுதி கொடு, அவ்வளோதான். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சா அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்குதல், அச்சுறுத்துறாங்கலாம் சொன்னா இதெல்லாம் நியாயமா? ஸ்டாலின் சார் அவர் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரா இல்லை அந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அவர் கான்டெஸ்டே பண்ண மாட்டார்னு சொன்னாங்க. இப்போ எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதியோட செயல்கள் வந்து அவர் போதாமைன்றாங்களா? ஆமாம், ஒரு கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க. ஒரு ஏமாற்றம் அடைஞ்சதுனால நானே திரும்ப வரன்ற ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு அப்படின்னு அவர் முடிவு எடுக்கலாம். ஆனால் மக்கள் வந்து அவர் அனுப்புறதுன்னு முடிவு எடுக்கணும் இல்லை, மக்கள் தானங்க எஜமானர்கள். இப்போ அவர் போய் எங்கே வேணா நிற்கலாம். சீமான் கூட போய் அம்பாசமுத்திரத்தில் நாடார்கள் அதிகமாக இருக்காங்கன்னு அங்கே போய் நிற்கலாம். ஆனால் மக்கள் முடிவு பண்ணோம் இல்லை. அல்டிமேட்லி இன் எ டெமோக்ரஸி பீப்புள் ஆர் த மாஸ்டர்ஸ். அதனால் அது வந்து முடியாத கதை. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், KN நேரு ஆசைப்படுறாரு, மற்றவங்க ஆசைப்படுறாங்கன்னு இவர் போய் நின்னார்னா ஜெயிச்சா ஓகே, ஜெயிச்சாலும் பிரச்சனை. பையன்கிட்டேருந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை பிடுங்கினா குடும்பத்தில் குத்து வெட்டு நடக்கும், உள்கட்சி குழப்பம் வரும். ஜெயிக்கலைன்னா அதோட ஃபினிஷ். அரசியல் என்பது ஸ்டாலினுக்கு அஸ்தமனம் ஆகிடும். அப்போ அதுதான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அது 6 தொகுதியா நிற்கிதா, 7 தொகுதி, இப்போ 7 இருக்கு, 10 அநேகமாக 10. இப்போ எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் இந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 10 ஆனாலும் எல்லா தொகுதிகளிலும் தாவேகா தான் வெற்றி பெறும் அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஆட்சி புதிய ஆட்சி, ஒரு தப்பும் பண்ணல, எல்லாம் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் பாராட்டுகிறார்கள். அவங்க மேலே பெருசாக என்ன சொல்ல முடியும்? எலக்ட்ரிசிட்டியில் அது அவங்களுக்கு காரணமா? இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நீங்கள் 20 வருஷமாக கெடுத்து வச்சிருக்கிறது 20 நாளில் எப்படிங்க அதை மாற்ற முடியும்? டிஜிபி போடுறதுக்கே 1 வருஷம் நீங்கள் டிலே பண்ணீங்கல்ல. நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசலாமா 10வது நாள் 20வது நாள்? அதனால் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் தம் கொஸ்டின்ஸ். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்களாம். தப்பு பண்ணிட்டா 5 வருஷம் காத்துட்டு தான் இருக்கணும். ரைட் டு ரீகால்லாம் இங்கே இல்லையா? ரஷ்யா மாதிரி வெளிநாடுகளில் இருக்குது. 50% மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ரீகால் பண்ணலாம் அந்த டென்யூர் முடியறதுக்குள்ள. அந்த மாதிரிலாம் இந்தியாவில் இல்லையே. இங்கே ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தானே. மூக்கு அப்படி நீட்டிட்டா போதும். 9090 வாங்கினோன்னா 91 வாங்கணும். ஏன் திருப்பத்தூரில் இப்போ அப்படி தானே ஜெயிச்சிருக்காரு ஒருத்தர், பழைய மந்திரி பெரிய கருப்பன், ஒரு ஓட்டில் தானே தோத்துருக்காரு. அதனால் வந்துங்க இதெல்லாம் அவங்க பாவம், அவங்க ஆசைகள் தான். இறுதியாக விஜய் சார் அவர்கள் எப்போ கரூருக்கு போவார், ஏன் போகலை அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஜூலை 2வது வாரத்தில் அவர் போக போகிறாருன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் முன்னாடியே போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் இவ்வளோ டிலேவாக இந்த ஒரு பிளான் அவர் எடுத்திருக்காரு சார்? இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து அவர் நடமாட்டத்துக்கு எப்படிப்பட்ட தடைக்கற்கள் வைக்கப்பட்டன. முந்தைய ஆட்சியில் காவல்துறை எவ்வளோ டிஸ்கிரிமினேட் பண்ணிச்சு, எவ்வளோ பாரபட்சமாக முடக்குனாங்க அவங்க ப்ரோக்ராம் எல்லாம். அவரால் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டத்துக்கும் போவே முடியலையே. இன்ஃபேக்ட் பர்மிஷன் கொடுக்கறது கூட ராத்திரி 12 மணிக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கண்டிஷன்லாம் சரி பண்ணுறதுக்கு 2 நாள் தேவைப்படும். அப்போ அதை கேன்சல் பண்ணுவாங்க தாவேகா நேச்சுரலி. இல்லைன்னா கண்டிஷனை வயலேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ
பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சி வந்தாச்சு, காவல்துறை இவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபேவராக கூட பண்ண வேணாம், நியாயமாக நடந்துக்கிட்டா போதும். அப்போ அதனால் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு வாய்ப்பு இல்லை, அன்னைக்கு அனுமதிக்கலை அவருக்கு அங்கே போய் அவங்கள நேரம். அதனால தான் மகாபலிபுரத்தில் வர வச்சு அவங்களுக்கு நிதி உதவி ஆறுதல்லாம் சொன்னார். இன்றைக்கி அவர் முதல்வர் ஆகிட்டார், காவல்துறைக்கு அவர் தான் தலைவராக இருக்கார், ஹோம் மினிஸ்டர். அதனால் அவர் இன்றைக்கி பாதுகாப்பாக அங்கே போகலாம், போய் சந்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, பரந்தூருக்கும் போகிறாரு. பரந்தூருக்கும் போய் அந்த விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றியிருக்கிறேன், அந்த இந்த ஏர்போர்ட்டு ப்ராஜெக்ட் அது ட்ராப்டு, இங்கே வராது, வேறு இடத்துக்கு அதை நாங்கள் மாற்றுறதை பற்றி முடிவு எடுத்திருக்கிறோன்னு சொல்லி அந்த நல்ல செய்தியும் சொல்ல போகிறாரு. இந்த ரெண்டும் விரைவில் நடக்கும். எது முதல்லன்னு தெரியாது டேட்ஸ்லாம், பட் இஸ் கோயிங் டு இது கரூர் அண்ட் பரந்தூர் ரெண்டும் நடக்கும் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்கள் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார், தேங்க்யூ.